ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. மனிதகுலம் எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி தோன்றி இருக்கும். ஏது செக்ஸ் எஜுகேஷன்? இந்த மன்மதத்துக்கு பாதை கிடையாது. ஏது பாதை? பெருந்திணை பொருந்தா காமம்னு கொடுத்துட்றானே. இல்ல தியரி பிராக்டிஸ் இருக்குல்ல. தியரி பிராக்டிஸ் இதுல எப்படி எடுத்துன்னு வருவ? தியரி பிராக்டிஸ் எடுத்துன்னு வரதுக்கு இது ஒன்றும் சயின்ஸ் இல்லையே. இது நேச்சரோட கிஃப்ட். இது எக்கச்சக்கமான வியாதிகள் எப்படி நீங்க பிராக்டிஸ் கொடுப்பீங்களா? இல்ல பாலியல் தொழில பிராக்டிஸ்ன்றீங்க, தியரின்றீங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் எப்படி பிராக்டிஸ் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? ஆண் பெண் என்ற இரண்டு பிரிவு, இரண்டு பாலினம். இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுதும் ஒரு பெண் ஒரு அழகான ஆணை பார்க்கும் பொழுதும் உள்ளுக்குள் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளின் மாற்றம் அங்கேயே வந்துடுதே. நீங்கள் ஒரு தாய்க்கு குழந்தையாக பிறந்திருப்பீர்கள், சரிங்களா? உங்களுக்கு உறங்குவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? உங்களுக்கு மூச்சு விடுவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? உங்களுக்கு ஒரு உணவை வாயில் போட்டால் அதை முழுங்குவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? இல்ல அது பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லையே. குழந்தைக்கு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கும்? இல்ல பார்த்து முழுங்கிறது எப்படி தெரியும் குழந்தைக்கு? இல்ல தூங்குறது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கும் குழந்தை? ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு எதை பார்த்து தெரிஞ்சுக்கும் அந்த குழந்தை? ஒரு மலம் போறது எதை பார்த்து தெரிஞ்சுக்கும் அந்த குழந்தை? இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பிசியோலாஜிக்கல் ஆக்ட். பருவமாற்றம் ஏற்பட்ட பிறகு டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் ஆன உடனே எல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இனவிருத்தி என்று ஒன்று மன்மதத்தின் அடிப்படையில் இருப்பதினால் தான் நீயும் நானும் இன்றைக்கு இருக்கிறோம். கரெக்டுங்களா? இனவிருத்தி நின்று போச்சுன்னா அவ்வளோதான், மனித குலம் அழிஞ்சு விடும். எந்த ஒரு விலங்கினம் இனவிருத்தியை நிறுத்தி விடுகிறதோ, மன்மதத்தை நிறுத்தி விடுகிறதோ, அதோட அந்த ஜென்ரேஷனோட அந்த உயிரினமே போயிடும். உங்களுக்கு உயிரினமே இருக்காது. இது இந்த செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று எதுக்கு? அதனால தான் நம் இந்திய துணைக்கண்டத்தில் நம்மளுடைய உயரிய அந்த பாரம்பரிய நாகரிகத்தில் இதை கல்விக்குள்ள நம்ம எடுத்துக்கினே வரல. எடுத்துக்கின்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துக்கின்னு வரவும் கூடாது. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் அவர்கள். பல முறை சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் விவாதிக்கப் போவது, அதாவது அவரிடம் பேட்டி காண இருப்பது செக்ஸ் எஜுகேஷன். ஃபாரின்லாம், வெளிநாடுகளில், மேல்நாடுகளில், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் செக்ஸ் எஜுகேஷனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி புராண இதிகாசங்கள்லையும் இலக்கண இலக்கியங்கள்லையும் கோயில் சிற்பங்களிலும் அது செக்ஸை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார்கள். பறவைகள், மிருகங்கள் அவர்கள் செக்ஸ் பண்ணுவதை பார்த்து மனிதர்கள் தானாகவே புரிந்து கொள்வார்கள். சொல்லி தெரிவதெல்லாம் மன்மத கலை என்று ஒரு இது உண்டு. அதுபோல் நான் ஒரு 40 கேள்விகளை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இதில் சைக்காலஜியிலிருந்து எல்லா சப்ஜெக்டுகளையும், செக்ஸ் சம்பந்தமான எல்லா பாடங்களையும் அவர் மிகச் சிறப்பாக படித்து தெளிவாக இருக்கிறார் சி.கே.என் அவர்கள். அவரிடம் நாம் சில கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் ராஜேஷ் அண்ணா. ஓம் சரவணபவ நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நமது நாட்டில் செக்ஸ் எஜுகேஷன் பள்ளி கல்லூரிகளில் பாடப்புத்தகங்களில் இல்லையே, அது வைக்கணும்ல? சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க. ஆமாம். அதாவது ஹிட்லர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, 2 பார்ட்டாக இருக்குது. இப்போ ரொம்ப நாள் பேன் பண்ணி வச்சிருந்து இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. சரி. அதில் அவர் குறிப்பிட்டிருப்பார் ஒரு இடத்துல நாகரீகத்துடன் வாழ தெரிந்த மக்கள் ஆசிரியர்கள் மட்டுமே அப்படின்னு ஒரு வரி வரும். ஓஹோ. அது மெயின் கேம்ப்லையா? நம்ம அடால்ஃப் ஹிட்லர். தி ஜெர்மன் டிக்டேட்டர். ஆமாம். அது மாதிரி சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை. கல்வி என்று வரும்பொழுது அது கலைகளை கற்பதற்கு மட்டும்தான். கலைகள்ன்றது ஒரு மெக்கானிக்கல் நாலேஜ். போர்க்கலைகள்லேருந்து எல்லாமே. இந்த வார்த்தையை நம்ம மன்மதம்னு யூஸ் பண்ணிக்கலாம். மன்மதம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே மனிதனை படைத்த இயற்கை அது உள்ள எம்பெட்டட் மெமரியாவே படைச்சிருச்சு. அதாவது பார்ட் ஆஃப் யுவர் டிஎன்ஏ. செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட். சைக்காலஜியில் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து வருவாங்க. இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த மன்மதம் இன்ஸ்டிங்க்டில் வந்துடும். அந்த பிரைமரி நீடு வரும், எடுத்துன்னு வருவான். ஹங்கர், தர்ஸ்ட், செக்ஸ். 3வது தாகமும் பசி உணர்வும் தீர்ந்து விட்டால் பால் உணர்வு தொடங்கிவிடும். ஓஹோ, இது ஆர்டரா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சர், ஃபீலிங் ஆஃப் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, மெட்டர்னல் ஆர் இம்பார்ட்டண்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பான்.
அதில் வந்து ஹங்கர் தர்ஸ்ட் போனால் பசி தாகம் இது ரெண்டும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பால் உணர்வு வந்துடும். தமிழில் நம்ம நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ் நாகரிகத்தில் பசி உணர்வு பால் உணர்வு ரெண்டாக தான் பிரிப்பாங்க. தாகம் பசிக்குள்ளே அடங்கிடும், அதுவும் ஒரு வேட்கை, உணவு உட்கொள்வதற்கு உண்டான ஒரு வேட்கை. தண்ணியையும் அவர்கள் உணவில் தான் எடுத்துன்னு வராங்க. தண்ணியை ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபுட் எடுத்தோம்னா அதில் தண்ணியும் வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை சைக்காலஜிக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க சைக்காலஜிஸ்ட். அண்ட் இன்னேட் பயாலாஜிக்கல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான், இன்னேட்னு கொடுத்துட்டான், உள்ளார்ந்த பயாலாஜிக்கல் ஃபோர்ஸ்ன்ட்டான். ஃபோர்ஸ், ஆமாம். அண்ட் இன்னேட் பயாலாஜிக்கல் ஃபோர்ஸ் which predisposes an organism to do certain act. It is embedded within your system அப்படின்னா அது ரத்தத்திலேயே இருக்கு. சரி, இதை போய் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓ, இப்போ உதாரணத்துக்கு மனிதகுலம் எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி தோன்றி இருக்கும். அப்போ இயற்கை மனிதனை தோற்றுவித்த காலத்தில் புத்தகங்கள் ஏது? ஆமாம், இப்போதானே வந்தது பேப்பர், சைனீஸ் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி பேப்பர்லாம் கிடையாது. துணி ஓலை இதெல்லாம் தான் நான் எழுதணும். ஆடைகள் இருந்தது எத்தனையோ ஆயிரம் வருஷமா. 2000 வருஷத்துக்கும் ஜீசஸ்க்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர் இருந்த காலத்திலேயே ஆடைகள் இருந்தது நம்மளுக்கு. அதில் அந்த மெலிஸ் துணி எடுத்து அதில் மை வச்சு எழுதுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மனிதகுலம் பிறந்த காலகட்டத்தில் ஏது செக்ஸ் எஜுகேஷன்? அதாவது மன்மதம் என்பதுமா ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம், இனவிருத்தி தானே. அது இல்லைன்னா இனவிருத்தி இல்லையே. இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எதற்கு ஒரு மனிதனுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும்? ஆனால் இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அது சரியான பாதையில் செல்லணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இதை பாருங்க, இந்த மன்மதத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியான பாதையில் போகாது. அதுக்கு ஏது பாதை? இல்லை, கல்யாணம் பண்ணவங்களுக்கு சரியான பாதை தானே. இந்த பாருங்க, கல்யாணம் ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. அதில் பல பிரிவுகள் இருக்குது. உங்கள் ஆர்கியாலஜிலாம் ஆந்த்ரோபாலஜி கீழே தான் வரும். அதில் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, சோஷியல் ஆந்த்ரோபாலஜின்னு 2 இருக்கும். அது நீங்கள் போய் சோஷியல் ஆந்த்ரோபாலஜியில் போய் படிக்கலாம். கின்ஷிப்னு எடுத்துன்னு வருவான், KINSHIP, கின்ஷிப். கின்ஷிப் தான் மேரேஜ். இது ஒரு காலகட்டத்தில் உருவாயிருக்கு, ஒரு சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஒவ்வொரு ட்ரைபையும் அவங்க கணக்கெடுத்து எப்படி இவங்க திருமணம் செய்து கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்ற தத்துவங்கள் அதெல்லாம் பின்னால் வந்தது. இந்த மன்மதத்துக்கு பாதை கிடையாது. ஏது பாதை? பெருந்திணை பொருந்தா காமம்னு கொடுத்துட்றானே. என்னது பெருந்திணை என்பது? பொருந்தா காமம். அதாவது வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி இளவயதில் உள்ள ஒரு ஆண்மகனை புணர்வதும், வயதான ஆடவர்கள் சிறிய வயதுள்ள பெண்களை புணர்வதும் பொருந்தா காமம் என்று கொடுத்து விடுகிறார்கள். அதனால் இதுக்கு பாதை கிடையாது. உன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய தலையாய பொறுப்பும் கடமையும் உன்னை சார்ந்தது. இதுக்கு ஏது பாதை? நீங்க எடுத்துன்னு வர அந்த கல்வி எனும் பிரிவில் இதை எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எதுக்கு இதுக்கு எடுத்துன்னு வரணும்? எப்பவுமே எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, தியரி பிராக்டிஸ் இருக்குல்ல. தியரி பிராக்டிஸ் இதுல எப்படி எடுத்துன்னு வருவ? தியரி பிராக்டிஸ் எடுத்துன்னு வரதுக்கு இது ஒன்றும் சயின்ஸ் இல்லையே, இது நேச்சரோட கிஃப்ட். இது எக்கச்சக்கமான வியாதிகள் எப்படி நீங்க பிராக்டிஸ் கொடுப்பீங்களா? இல்ல, பாலியல் தொழில் பிராக்டிஸ்ன்றீங்க, தியரின்றீங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் எப்படி பிராக்டிஸ் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? பிராக்டிஸ் கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்கும்? தியரியை படிச்சா பிராக்டிஸ் பண்ற. தியரி எதுக்கு? இதுக்கு எதுக்கு தியரி? இதுதான் இன்னேட் பயாலஜிக்கல் ஃபோர்ஸ்னு எடுத்துன்னு வந்துட்டானே. அதான் சோ கால்ட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் செக்ஸ்னு எடுத்துன்னு வருவான் சைக்காலஜில. தி சோ கால்ட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுதும் ஒரு பெண் ஒரு அழகான ஆணை பார்க்கும் பொழுதும் உள்ளுக்குள் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளின் மாற்றம் அங்கேயே வந்துடுதே. இது எப்படி தெரியுமா? ரொம்ப சிம்பிள். என்ன, நீங்கள் ஒரு தாய்க்கு குழந்தையாக பிறந்திருப்பீர்கள், சரிங்களா? உங்களுக்கு உறங்குவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? இல்லை. உங்களுக்கு மூச்சு விடுவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா?
உங்களுக்கு ஒரு உணவை வாயில் போட்டால் அதை முழுங்குவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தார்களா? இல்ல அது பார்த்து தெரிஞ்சுக்கிறது. சரி இல்லையே, குழந்தைக்கு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கும்? இல்ல பார்த்து முழுங்குறது எப்படி தெரியும் குழந்தைக்கு? இல்ல தூங்குறது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கும் குழந்தை? ஒரு சிறுநீர் கழிப்பது எதை பார்த்து தெரிஞ்சுக்கும் அந்த குழந்தை? ஒரு மலம் போறது எதை பார்த்து தெரிஞ்சுக்கும் அந்த குழந்தை? இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பிசியலாஜிக்கல் ஆக்ட், எல்லாம் இன்ஸ்டிங்டிவ் இன் நேச்சர்ல வந்துடும். இது எதுக்கு போய் ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நீ இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த எஜுகேஷன் எதுக்கு? இதுதான் உள்ள டிஎன்ஏலே இருக்குது. பருவ மாற்றம் ஏற்பட்ட பிறகு டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் ஆன உடனே எல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உறுப்புகளின் மாற்றம், அந்த உணர்வுகளின் மாற்றம் தெரிஞ்சுப்பீங்க நீங்க. இதுக்கு எஜுகேஷன் கிடையாது, இதுக்கு எஜுகேஷன் வரக்கூடாது, இதுக்கு எஜுகேஷன் இருக்கவும் கூடாது. தேவையற்ற ஒன்று. இதுல தியரி பிராக்டிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இப்ப நீங்க வந்து மரம் செடி கொடிகள் எடுத்துங்க. தங்கள் இனவிருத்திக்காக அதுகள் விதைகளை தயாரிக்கிறது, கரெக்டுங்களா? அது வழியா அதனுடைய இனவிருத்தி நடக்குது. பூச்சி வகைகள், ஓகேங்களா, ஊர்வனைகள், விலங்கினங்கள், கடலுக்குள் இருக்கும் எண்ணற்ற மீன்கள், பிராணிகள், இவர்கள் எல்லாம் வந்து எதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள்? மன்மதம் என்று வந்த பிறகு இத்தனை உயிரினங்கள், மனிதன் உயர்திணை அக்ரிணைன்னு ரெண்டா பிரிச்சிடுறாங்க தமிழ்ல, ஓகேங்களா? அறிவாற்றல் உள்ள ஒரு ஜீவராசி மனிதகுலம், ஓகேங்களா? அந்த அறிவாற்றல் இல்லாத ஜீவராசிகளை அக்ரிணை என்று பிரித்து விடுகிறார்கள். அப்படி வரும் பொழுது உங்களுக்கு இதுக்கு எதுக்கு வந்து எஜுகேஷனு? இது எந்த கல்வியில கொண்டாந்து சொருவ நீ? இதை எப்படி பாடம் எடுப்ப நீ? பாடம் எடுத்தா என்ன ஆகும் அந்த கிளாஸு? கரெக்டுங்களா? இப்போ வாத்சாயனார் காமசூத்திரத்தில் சொல்லியிருக்கிறதுல முக்காவாசி பேர் நம்ம வாழ்க்கையிலே வந்திருக்கு. இது யாருக்கும் தெரியல. அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் படிச்சுப்பாங்க. அது பல விதமான போஸ்டர்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லை, ஒரு வளையல் போடுறது கூட பெண்களுக்கு இந்த இடத்துல தான் உணர்ச்சிகரமான இடம் இருக்குது, கழுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. காதில் இது குத்துறது, கம்மல் அஞ்சு இடத்துல குத்துவாங்க வடநாட்டிலாம். நம்ம நாட்டில் தான் ஒரே இடம் குத்துறாங்க. அதெல்லாம் வந்து எராட்டிக் ஜோன்ஸுங்கிறாங்க செக்ஸில். அதை குத்துனோம்னா அக்கு பஞ்சருங்கிறாங்க. அவங்க சப்ஜெக்ட். நம்ம சுஜாதா வந்தாங்களே ஒரு நாள், இந்த மாதிரி அக்கு பஞ்சர் அந்த அம்மாவுடைய சப்ஜெக்ட் இது. அது அவங்கெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்து அக்குபஞ்சர் வந்து ரிலீசிங் த எனர்ஜி சோர்ஸ், ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன்சைட் த பாடி. அதுதான் தடைப்பட்டு நிற்கும். அந்த எனர்ஜி ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பை புட்டிங் த நீடில், உங்களுக்கு வந்து நிறைய இம்பேலன்சஸ் வந்து பேலன்சிங் ஆக்டுக்கு வந்துடும் உள்ள. அதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நல்ல அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்க வயசானவங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் நீடில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த எரெக்டல் பவர் கூட நல்லா இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கு. இது வந்து நீங்க வந்து இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, நம்ம எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கணக்கான வருஷமா இருக்கிறோம்லாம் நமக்கு தெரியாது, சரிங்களா? இனவிருத்தி என்று ஒன்று மன்மதத்தின் அடிப்படையில் இருப்பதினால்தான் நீயும் நானும் இன்றைக்கு இருக்கிறோம், கரெக்டுங்களா? இனவிருத்தி நின்று போச்சுன்னா அவ்வளோதான், மனித குலம் அழிஞ்சு விடும். எந்த ஒரு விலங்கினம் இனவிருத்தியை நிறுத்தி விடுகிறதோ, மன்மதத்தை நிறுத்தி விடுகிறதோ, அதோட அந்த ஜென்ரேஷனோட அந்த உயிரினமே போயிடும். உங்களுக்கு உயிரினமே இருக்காது. இது வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று எதுக்கு? அதனால தான் நம் இந்திய துணைக்கண்டத்தில் நம்மளுடைய உயரிய அந்த பாரம்பரிய நாகரிகத்தில் இதை கல்விக்குள்ள நம்ம எடுத்துக்கின்னு வர வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்துக்கின்னு வரவும் கூடாது. அது வேறையா? வரக்கூடாது. இது எதுக்கு நீ சொல்லி கொடுக்குற? இது எல்லாருக்கும் தெரிஞ்சுப்பாங்க அவங்க வயசு வரும்போது, சரிங்களா? இதுக்கு வந்து தியரியும் கிடையாது, ப்ராக்டிஸும் கிடையாது. ப்ராக்டிஸ்ன்றது இது பிரைவசியில் பண்ணுறது, ஓகே? இதுக்கு வந்து இது எதுவுமே கிடையாது. இதுக்கு கல்வி கிடையாது, கல்வி வேண்டியதில்லை, கல்வி அவசியம் இல்லை. திரைப்படங்கள் வர்றதுக்கு முன்னால் கூத்து, நாடகம், அப்புறம் இலக்கியங்கள், பல விஷயங்கள், சொற்பொழிவுகள், இதிலெல்லாம் ராமர், சீதை, சூர்பனகை, ராவணன், இதெல்லாமே காதலை அடிப்படையாக தானே வச்சது, காதலையும் காமத்தையும். அதுதான் உங்களுக்கு வந்து மொத்தமே வந்து சோகால் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ்னு வந்து நின்றுடும். ஆண் பெண் என்ற இரண்டு பிரிவு, இரண்டு பாலினம், இதை அடிப்படையாக கொண்டுதான் மனிதகுலம் இயங்கும். இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. அதுதான் சைக்காலஜிஸ்ட் அவ்வளோ கிளியராக கொடுத்துட்றான். த சோகால் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ் வில் ரிமைன் ஃபார் எவர். எப்பவுமே இருக்கும் அது. ஒரு அழகான பெண்மணியை ஒரு ஆடவன் பார்க்கும் பொழுதும், ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு
இளமையுடன் கூடிய ஒரு ஆணவனை ஒரு பெண் பார்க்கும் பொழுதும் உங்கள் மனதுக்குள் ஒரு சிந்தனை ஓடத்தான் செய்யும். பெண்களுக்கு வாயரிசம் கிடையாது. பெண்களுக்கு வாயரிசம் கிடையாது. ஏன் கிடையாது? ஆமாம். யார் சொன்னது? இல்லை என்ன சைக்காலஜியில் நான் படிக்கல. சைக்காலஜிலெல்லாம் எல்லாமே தர முடியாதுங்க. மனோகாரகன் சந்திரன் அவன் வரும் சுற்றுப்பாதையில் மற்ற கிரகங்களோடு சேரும் பொழுது வாயரிசம் வந்துதான் ஆகணும். இல்லை நம்ம அளவுக்கு கிடையாதுங்க. நம்ம அளவுக்கு கிடையாதுன்னு நீ சொல்ல முடியாது. இல்லை அது சைக்காலஜியில் பத்தினி சித்தினி தாரணி தரங்கணின்னு பிரிச்சிடறான். அது பாடியில பிரிக்கிறான். பாடியில இல்ல, பாடி மட்டும் எப்படி இயங்கும்? மனோகாரகன் இல்லாமல் பாடி மட்டும் எப்படி இயங்க முடியும்? மனம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். பெண்களுக்கு எக்ஸிபிஷனிசம், அப்புறம் நமக்கு வாயரிசம், அப்புறம் சாடிசம், மசோகிசம். சாடிசம் மசோகிசம்லாம் உங்களுக்கு அந்த அது வக்கர புத்தியில வந்துடும். வக்கரத்துல வராது, பெர்வெர்டட்லயா வருது அது. இல்ல ஆமா, வக்கரத்துல தான் வரும். அது ஒருவரை சித்திரவதை செய்து பார்ப்பது. இப்போ சாடிசம்னு சொல்றீங்கல்ல, நிறைய சாடிசம் யூசேஜ் பல இடங்கள்ல இருக்கு. இல்ல நீங்க நிறைய இடத்துல இந்த மன்மதத்தை பொறுத்தவரை நாம் இப்பொழுது உரையாடி கொண்டிருப்பது இந்த மன்மதத்தை பொறுத்தவரை சாடிசம்னு ஒரு நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறவங்க, சிகரெட் வச்சு பெண்களை பிரைவேட் பாட்டிலாம் சுடுவாங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் சாடிசம்ல தானே வருது. ஒருவரை வேதனைப்படுத்தி அதிலிருந்து நீங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு மகிழ்ச்சியை அனுபவிப்பது. அவர்கள் வேதனைப்படுவதை பார்த்து மகிழ்ச்சியை அனுபவிப்பது. கெய்னிங் பிளஷர் பை டார்ச்சரிங் சம்ஒன் அட் தி ஆக்ட் ஆஃப் செக்ஸ். அது வருதே, அது இன்னைக்கும் நடக்குது, என்னைக்குமே நடக்குது. எப்பவுமே மனித குலம் பிறந்த காலத்திலிருந்து அது இருக்கிறது. அந்த மாதிரி அந்த புத்தி உள்ளவன், கிரகங்கள் அவனுக்கு அந்த மாதிரி அந்த மனோகாரகன் அவனிடம் செயல்படுமையானால் அவன் அதை தான் விரும்புவான். நீங்க அதை வச்சு பாருங்க, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்களேன், பெண்கள் கவர்ச்சியா இருக்கிற மாதிரி தானே ஒழிய ஆண்கள் கவர்ச்சியா இருக்கிற மாதிரி எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இப்போ எப்பவுமே உங்களுக்கு விளம்பரங்கள் அப்படின்னு வரும்பொழுது மாடல்ஸ் தான் நிறைய தேவைப்படும். என்ன மாதிரி ப்ராடக்டாக இருந்தாலும் இந்த மென் வேர் இருக்கு இல்லையா, ஷர்ட்டு சூட்டு இதெல்லாம், அதுக்கு மட்டும்தான் மென் வருவான். மிச்சம் இப்போ ஒரு சோப்பு, ஒரு ஷாம்பு, எது எடுத்தாலும் பெண்கள் தான் வருவாங்க. எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் அவங்க தான் வருவாங்க. எந்த ஹவுஸ் ஹோல்டு, ஒரு ரெஃப்ரிஜரேஷனோ, ஒரு ஏர் கண்டிஷனரோ, ஒரு வாஷிங் மிஷினோ, ஒரு மைக்ரோவேவோ எல்லாமே பெண்கள் தான் வருவாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த அந்த விளம்பரம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேக் எடுக்கிறான்னு அதை இப்போ சிறப்பாக நிறைய இம்ப்ரெஷன் போகணும், நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் விரும்பி பார்க்கணும் அப்படின்னா பெண்களைத்தான் முன்னிலைப்படுத்தி எடுப்பார்கள். அதில் உங்களுக்கு அந்த மேக்கப்பிங் வந்துடும். உங்களுக்கு சினிமாவே உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தானே இருக்கு. ஆமாம், அப்புறம் எதுக்கு செக்ஸ் எஜுகேஷனு? நீங்கள் தான் சினிமாவில் 0.1 மைக்ரோ mm வரைக்கும் காட்டுறீங்களே, எங்கே விட்டீங்க அதை? எல்லாத்தையும் நீங்கள் வக்கரமாகவும் காட்டுறீங்களா நிறைய சினிமாவில்? எல்லாமே அந்த ஸ்டெராய்டு, டெஸ்டோஸ்டெரானை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது ஒரு ஸ்டெராய்டு. அதுதான் உங்களுக்கு பருவம் வந்த பிறகு உற்பத்தியாக ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு டெஸ்டிஸில் வரும், பெண்களுக்கு ஓவரிஸில் வரும். அட்ரினலினும் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுதான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையும் ஓவரி ப்ரொடக்ஷனையும் எடுத்துன்னு வரும். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தா மேஷ லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் 12, அதாவது மீனத்தில் இருந்தால் உச்சம் பெற்றிருக்கு. அவர்களெல்லாம் அதிக காம உணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜாதகத்தில் பார்த்தா தெரியுது. சுக்கிரன் உங்களுக்கு போகத்துக்கு அதிபதி. அவன் உங்கள் ஜாதகத்தின் பிறப்பின் ஜாதகத்தில் எங்கே வீற்றிருக்கிறானோ அதை பொறுத்துத்தான் உங்களுக்கு அந்த மன்மதத்தின் அளவு அமையும். அயனசன போக சுகஸ்தானம் தான் 12. அதில் போய் உட்காந்துட்டா அவர்கள் நிறைய, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம், உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன். இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த பிறகு அதுக்கு கொலஸ்ட்ரால் வேணும். டெஸ்டிகல்ஸ் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது கொலஸ்ட்ரால்லேருந்து எடுத்துக்கும் சரக்கு. அதுக்கு ஒரு சரக்கு ஒன்று, ரா மெட்டீரியல். அங்கே வருது கொலஸ்ட்ரால். அதனால தான் கொலஸ்ட்ரால் என்றைக்குமே ஒரு வியாதி கிடையாது. அது இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்க, 20 வருஷம் முன்னாடி. கொலஸ்ட்ரால் வியாதியாக இருக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு.
உங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் உடனே அதை பேஸ் பண்ணி ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸ்பெர்முக்கு ஒரு பேக் இருக்கு, அது ஓரளவுக்கு ஃபில் ஆன உடனே உள்ள ஒரு மாற்றம் நடக்குது, ரசாயன மாற்றம், ஒரு கம்யூனிகேஷன் பிரெயினுக்கு. ஸ்பெர்ம் எங்க இருக்குது, பிரெயின் எங்க இருக்குது, அந்த பிரெயின்ல வந்து அந்த செக்ஷுவல் தாட்ஸ் இன்டியூஸ் ஆகுது, மன்மத உணர்வுகள். ஏன்னா இந்த ஸ்பெர்ம் இங்க ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இவரோட வேலை என்ன தெரியுமா, வெளியே வரணும். வெளியே வரணும்னா மன்மதம் வரணுமே. அப்ப அது என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு உங்களுக்கு கோனாட்ஸ் மற்ற இது எல்லாமே கார்டியோவாஸ்குலர் சப்போர்ட் பண்ணணும், பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எல்லாமே. ஏன்னா அந்த எரெக்ஷன்ன்றது வந்து அந்த ஒரு பிளட் சப்ளை தான், அது பிளட் ஃப்ளோ, வாஸ்குலர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோ தான் அது. அந்த உறுப்பு சாஃப்டா இருக்கிற உறுப்பு எலும்பு மாதிரி ஆகுது, சரிங்களா? ஏன்னா அப்போ இந்த ஸ்பெர்ம் வெளியே வந்தால் தானே இனவிருத்தி, இல்லைன்னா மனித குலம் நின்றுடுமே. என்னைக்கு ஆடை உடுத்த ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து தான் ஹிப்போக்ரஸி ஆரம்பம். இட்டு ஈகோ சூப்பர் ஈகோலாம் இருக்குல்ல, அதில் இட்டு போய் ஈகோ வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. டார்வினும் ஃப்ராய்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈகோ வந்ததுனால தான் இந்த உலகமே இயங்குதுங்கிறாங்க. இல்லைன்னா எல்லாரும் சாமியார்த்தனத்தில் இருப்பாங்க. ஈகோ இருக்க போய் தான் உங்களை விட எனக்கு அறிவு வளரணும், உங்களை விட நான் பலசாலியாக இருக்கணும், உங்களை விட நான் பணம் சேர்க்கணும், உங்கள் வீட்டை விட நான் பெரிய வீடு வாங்கணும் அப்படிங்கிறது போட்டி, பொறாமை எல்லாமே ஈகோ, இந்த ப்ரைடு இதில் தான் வருது. சூப்பர் ஈகோ வந்து விவேகானந்தர் மாதிரி உள்ள, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி உள்ளவங்களுக்கு. இந்த இட்டு ஈகோ இந்த ஆடை உடுத்தின பிறகு அந்த ஹிப்போக்ரஸி எதில் வருதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே வருது ஈகோ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ரிலேஷன்ஷிப்பில் செக்ஸுவல் ஆக்ட்லேயே அது கௌரவம் வருது, போலித்தன்மைகள் வருது, ப்ரைடு வருது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து தானே ஆகணும். என்ன வந்து தானே ஆகணும்னு, வேற வழி இல்லையா?